ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட 9 பேரும் கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள தனி நீதிமன்றத்தில் விசாரணைக்காக ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் அருண் இணைகிறார். வணக்கம் அருண், விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. பொள்ளாச்சி பாலியல் வழக்கானது கடந்த 2019 ஆண்டு மார்ச் மாதம் நடைபெற்றது. இந்த வழக்கு தொடர்பாக பொள்ளாச்சியைச் சேர்ந்த சபரிராஜன், திருநாவுக்கரசு, வசந்தகுமார், சதீஷ், மணிவண்ணன், அருளானந்தம், ஹிரோனிமஸ் பால், பாபு, அருண்குமார் உள்ளிட்ட 9 பேர் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட 9 பேரும் தற்போது வரை சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 9 பேரிடமும் தொடர்ந்து வீடியோ கான்பரன்சிங் மூலமாக விசாரணையானது நடத்தப்பட்டு வந்தது. இந்த வழக்கானது கோவை மகிழா நீதிமன்றத்தில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில இதுவரைக்கும் வீடியோ கான்பரன்சிங் மூலமாக நடைபெற்று வந்த விசாரணையில இன்றைய தினம் அந்த 9 பேரும் கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மகிழா நீதிமன்றத்தின் தனி நீதிமன்றத்தில் அவர்கள் 9 பேரும் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் 9 பேரும் நீதிபதி அனிதா முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில ஏற்கனவே இந்த வழக்கு தொடர்பாக கூடுதல் ஆவணங்களை சிபிஐ தரப்பு தாக்கல் செய்திருந்தது. இந்த வழக்கில் அந்த தாக்கல் செய்யப்பட்டிருந்த அந்த மனுக்களினுடைய நகல்களை இவர்கள் 9 பேரும் தங்களுக்கும் வேண்டும் என்று கேட்டிருந்த நிலையில தான் இந்த வழக்கானது இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் இவர்களிடம் பல்வேறு கேள்விகளானது எழுப்பப்பட இருக்கிறது. ஏற்கனவே இந்த வழக்கு தொடர்பாக இந்த 9 பேரும் அந்த 8 பெண்கள் ஏற்கனவே இந்த வழக்கு தொடர்பாக 8 பெண்கள் வாக்குமூலம் அளித்திருந்தார்கள். அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலான வினாக்கள் இவர்களிடம் எழுப்பப்பட இருக்கிறது. எனவே இந்த நீதிமன்றத்திற்குள் வெளியாட்கள் யாரும் பிரவேசிக்க கூடாது என்றும், குறிப்பாக வழக்கறிஞர்கள் யாரெல்லாம் உள்ளே செல்கிறார்களோ அவர்கள் தங்களது ஆவணங்களை உரிய முறையில் காண்பித்த பிறகே அவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் இந்த வழக்கில் இருந்து எந்த ஒரு தகவலும் வெளியே சென்றுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த தனி நீதிமன்றமானது உருவாக்கப்பட்டிருக்கிறது என்றும், இதற்காக சிறப்பான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இந்த விசாரணையானது தற்போது நடைபெற்று வருகிறது. குறைந்தபட்சம் 4 மணி நேரம் முதல் 5 மணி நேரம் இன்றைய தினம் விசாரணை நடத்தப்படும் என்று கூறப்படுகிறது. ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.